உலக இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், லூக்காவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் சத்துருடைய வல்லமை மேற்கொள்வதற்கு உங்களுக்கு இந்த உலகத்திலே அதிகாரம் கொடுக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த உலகத்தில் அதிபதியானவன் உலகத்தை ஆட்கொண்டிருந்தாலும் ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் நிமித்தமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை பிசாசுனை கையில் ஒப்பு கொடுத்திருந்தாலும் ஒரு அதிகாரத்தை உங்கள் மத்தியில் தருகிறேன் என்று சொல்கிறார். என்ன அதிகாரத்தை தருகிறேன் என்றால், இதோ இந்த உலகத்தில் வாழ்கிற சர்ப்பங்களையும் தேள்களையும் எடுக்கக்கூடிய வல்லமையை உன்னிடத்தில் நான் கொடுக்கிறேன் என்று இந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறார். இந்த உலகத்தில் மனிதனானவன் பிசாசுகளுக்கும் பில்லி சூனியங்களுக்கும் மந்திரவாதிகளுக்கும் செய்வினைகளுக்கும் கட்டுகளுக்கும் பயந்து வாழ்ந்து பணங்களை செலவழித்து தவறான ரீதியில் தவறான வழியில் போய் சிக்கி தவித்து கொண்டு இருக்கின்றனர். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை படைத்து இதை உருவாக்கி இதில் உள்ள சகல கிரியைகளை அழிப்பதற்காக இதை சர்ப்பங்களையும் தேள்களையும் நீங்கள் எடுப்பீர்கள், உங்களுக்கு சத்ருவை மேற்கொள்வதற்கு வல்லமை நான் தருகிறேன், அதிகாரங்களை தருகிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிற வசனத்தை யாரும் கவனிப்பதில்லை. அதன் பிரகாரம் யாரும் செய்வதில்லை. எனக்கு இந்த போதகரை தெரியும், எனக்கு அந்த போதகரை தெரியும் என்று பிரபலமான போதகரின் பெயர்களை சொல்லிக்கொண்டு இவர் எனக்காக ஜெபிப்பார், அவர் எனக்காக ஜெபிப்பார், இவருடைய நிழலின் கீழ் நான் வருகிறேன், இவர் தான் என்னுடைய ஃபேமிலிக்கு எல்லாமே இந்த போதகர் தான் அப்படின்று ஜனங்கள் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. நான் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் வாயில் அதிகாரத்தை வைத்திருக்கிறார், உங்கள் நாவில் ஜீவனை வைத்திருக்கிறார். நீங்கள் சொல்வதெல்லாம் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஊழியக்காரர்கள் ஆசீர்வதித்தால் ஆசீர்வாதம் தங்கும், உண்மைதான். எத்தனை நாளைக்கு அவர்களே நீங்கள் சார்ந்து கொண்டிருப்பீர்கள்? நீங்களும் தனிப்பட்ட ரீதியாக ஜெபம் பண்ண வேண்டும், உபவாசிக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, ஒரு ஏழை ஒருவர் வாழ்ந்து கொண்டிருந்தார், அருகில் அவருடைய பணக்காரரும் வாழ்ந்து கொண்டிருந்தார். இவர் டெய்லி அவருடைய வீடுகளுக்கு சென்று சாப்பிடுவதற்கு குழம்பு கேட்டுக்கொண்டிருந்தார். இவர் மீன் குழம்பு ஒரு நாள் கொடுத்தார் சாப்பிடுவதற்கு, மறுநாளும் மீன் குழம்பு கொடுக்குறார், மறுநாளும் அவருடைய சாப்பிடுவதற்கு உணவை தருகிறார். இதை பார்த்த அந்த ஏழை தினமும் அவருடைய வீட்டு வாசலில் சென்று குழம்புக்காக நிற்பார், சாப்பாட்டுக்காக நிற்பார். இதை பார்த்த அந்த முதலாளி அவரும் ஒரு மீன்பிடி தொழிலை செய்வதனால் இவருக்கு மீனை எப்படி பிடிப்பது என்று சொல்லிக் கொடுக்க தூண்டில் போட அவர் சொல்லிக் கொடுத்தார், வலை போட சொல்லிக் கொடுத்தார். நீ மீன் பிடிச்சு நீ பழகிக்கொள் அப்படின்னு சொல்லி அவரும் கடற்கரைக்கு அழைத்து கொண்டு மீன் பிடிப்பதற்கு சொல்லிக் கொடுத்தார். அன்றிலிருந்து அவர் அந்த மீன் பிடிக்க சொல்லிக் கொடுத்த உடனே இவர் வீட்டுக்கு அவர் சாப்பாட்டுக்கும் வரவில்லை, மீனுக்கும் வரவில்லை, ஆகாரத்துக்கும் வரவில்லை என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதிலிருந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவருக்கு நீங்கள் உதவி செய்யும்போது அந்த உதவி அவர்களுக்கு சீக்கிரமாக சாப்பிட்டு முடித்த உடனே அந்த உதவியுடைய நன்றி மறந்துவிடும். ஆனால் நீங்கள் அவருக்கு ஒரு தொழிலை சொல்லிக் கொடுக்கும்போது அந்த தொழிலை வைத்து அவர் சாப்பிட்டு அவருடைய குடும்பத்தை நடத்தி கொண்டு அவரும் அநேகருக்கு உதவி செய்ய ஆரம்பிப்பார். இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் அநேகருக்கு உதவி செய்கிறேன் என்ற பெயர்களில் அநேகருடைய வாழ்க்கை கெடுக்காதீர்கள். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையை ஏற்படுத்துங்கள். அடுத்தவர்கள் வளரக்கூடிய ராஜ்யங்களை உருவாக்கி தாருங்கள் என்று நான் சொல்லுகிறேன். ஜெபியுங்கள். அநேகர் உங்களை அழைக்கும் போது அவர்கள் குடும்பங்களுக்கு சென்று நீங்கள் ஜெபியுங்கள், தவறில்லை. அதற்காக நீங்களே டெய்லி ஜெபம் பண்ணி நான் தான் பெரிய ஆட்கள், நான் ஜெபம் பண்ணதான் நடக்குன்ற சொல்லி கொண்டிருக்காதீர்கள். நீங்களும் அவர்களை ஜெபத்தில் உருவாக்கி அவர்களையும் அநேகருக்கு ஜெபிக்கும்படியாக அவர்களையும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் வையுங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்குற அன்பான தேவ ஜனமே, அன்பான ஊழியர்களே, நான் சொல்லுகிற இந்த வார்த்தை வேதத்தின் ரீதியாக வேதத்தில் சொல்லப்பட்டுள்ள வார்த்தைகளை சொல்லியிருக்கிறேன். இதை கேட்டு நீங்கள் பயனடையும்படியாக நான் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். எங்களை அதிகமாக நேசிக்கிறதானே அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த பிள்ளைகள் சர்ப்பங்களையும் தேள்களையும் எடுத்து ஆண்டவரே சத்துருவுக்கு மேற்கொள்ள முடிய வல்லமை இவர்கள் தரித்துக் கொள்ள உதவி செய்யுங்க. இவர்களை ஒரு குடும்பங்களை நீ ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.